ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3 பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தை மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நீதி நியாயம் நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுவே அவருக்கு பிரியமான காரியம். ஆண்டவரிடத்துல ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். Dear children of God, in order for us to receive God's blessings, we need to please God. When you please God, God is pleased on us and He is going to bless us. The word of God says righteousness and justice are pleasing to God. If you want to please God, you need to do justice and righteousness to other people. God is not pleased with your sacrifices, but He is pleased with your righteousness and justice. Because God is a just God. God is a God who does righteousness to all the people. So we need to understand we can please God only by doing justice and righteousness to other people. ஆண்டவரை நீதி நியாயம் நாம் செய்து பிரியப்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாம் வாழ முடியும். தனக்கு வணக்கம் செலுத்தாத மொர்தெகாயை அவனுடைய குடும்பத்தோடு அழிக்க நினைத்த ஆமான் ராஜாவை பிரியப்படுத்தும்படிக்கு இந்த மொர்தெகாய்க்கு விரோதமான அநேக சூழ்ச்சிகளை உண்டு பண்ணினான். அதனால மொர்தெகாய்க்கு எந்த சேதமும் இல்லை. முடிவில மொர்தெகாய்க்கு விரோதமாக பல அநியாயமான சூழ்ச்சிகளை செய்த ஆமான் குடும்பத்தோடு அழிக்கப்பட்டான். அதே பிள்ளைகளே, இந்த ஆமான் நினைத்தான் நாம் ராஜாவை பிரியப்படுத்தி எப்படியாவது இந்த குலத்தை அழித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் தேவன் அது அநியாயமான காரியம் என்று உணர்ந்து அந்த ஆமானுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தார். When we do unrighteousness to other people, God will punish those people, those who are doing unrighteousness. When Haman did unrighteous things to Mordecai and Esther and their whole tribe of Judah, God intervened for them and God punished Haman the same way. When we do unrighteousness to other people, thinking that we can please the king, God will always intervene for people, those who have been suffering for the unrighteousness. So we need to be very careful. Our God is a God of righteousness. Our God is a God of justice. He will not just ignore the unrighteousness which are happening to God's people. So you need to believe that God will do good things when you do good to others. Shall we pray? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நீதி நியாயம் செய்து உம்மை பிரியப்படுத்தவும் அதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்திடணும். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறான முறையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சி பண்ணாதபடிக்கு நியாயமான முறையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்திடலும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடலும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.